12,000 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷன் விவசாயத்தை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ நாம தான் புத்திசாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? மனித இனம் உருவாகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த எறும்புங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாம உலகத்தோட முதல் விவசாயிகளான இலைவெட்டி எறும்புகளோட விவசாய டெக்னிக்ஸை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நாம எல்லோரும் எறும்புங்க இலையை வெட்டிட்டு போறத பார்த்திருப்போம். பாவம், இலையை சாப்பிட எடுத்துட்டு போகுதுன்னு நினைச்சிருப்போம். ஆனா அது உண்மை இல்லை. அந்த எறும்புகள் அந்த இலைகளை சாப்பிட்றதே இல்லை. ஆடு மாடுகளை போல பச்சை இருக்கிற இலைகளை செரிக்க வைக்கிற சக்தி எறும்புகளோட சின்ன வயிற்றுக்கு கிடையாது. அப்புறம் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இலைகளை தூக்கிட்டு போகுதுங்கன்னு தெரியுமா? சொல்றேன். எறும்பு புத்துக்குள்ள இருக்கிற ஆயிரக்கணக்கான வேலைக்கார எறும்புகள் அந்த இலைகளை எல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக்கி மென்னு ஒரு ஜெல் மாதிரி மாத்துதுங்க. இப்படி ரெடி பண்ண அந்த லீஃப் மிக்சர் மேல ஒரு குறிப்பிட்ட வகை காளான வளர்க்குதுங்க. இந்த எறும்பு புத்துங்கிறது ஒரு மிகப்பெரிய காளான் ஃபேக்டரி மாதிரி. இந்த ஃபேக்டரியில விளையிற காளானை தான் அங்க வாழ்ற மொத்த எறும்பு கூட்டமும் உணவா சாப்பிடுதுங்க. நாம எப்படி நெல்லை நட்டு அரிசி எடுக்கிறோமோ அதே டெக்னாலஜி தான் இந்த குட்டி உயிரினம் பல கோடி வருஷமா பண்ணிட்டு இருக்கு. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. இதுங்க வளர்க்கிற காளான்களுக்கான விதைகளை தேடி இதுங்க எங்கேயும் போறதில்ல. காளான் விதைகள் அதுங்களோட பரம்பரை சொத்து மாதிரி. ஒரு புது குடும்பத்தை உருவாக்க போற ராணி எறும்பு கிளம்பும் போது தன்னோட வாய்க்கு அடியில இருக்கிற சின்ன பையில பழைய புத்துக்குள்ள இருந்த ஒரு துண்டு காளான விதை மாதிரி பத்திரமா எடுத்துட்டு போகும். 6 கோடி வருஷமா இப்படித்தான் இந்த காளான வளர்க்குதுங்க. காளான் ஃபேக்டரியில தேவையில்லாத ஃபங்கஸ் வளர்ந்தா அதை உடனே பார்த்து கிளீன் பண்ணிடுதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த காளானுக்கு நோய் வராம இருக்க தன்னோட உடம்புல இருந்தே ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக்க உருவாக்கி யூஸ் பண்ணுதுங்க. இதுல எந்த கெமிக்கலும் இல்ல. இதுங்க பண்றது 100% ஆர்கானிக் விவசாயத்துங்க. இயற்கை நமக்கு கத்து கொடுக்கிற பாடங்கள் என்னைக்குமே சர்ப்ரைஸா இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இலைவெட்டி எறும்புகளோட இந்த விவசாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். இன்ஃபர்மேட்டிவ் நெக்ஸ்ட் வீடியோ கமிங் சூன். தேங்க்யூ.